இதோ எப்படி வரோம் லூசு ஏன்டா ஒரு மனசாட்சி இல்லாமல் நிப்பாட்டுறீங்களேடா. ஸோ எல்லாரும் வந்து சம்மரில் வந்து நம்ம கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவீங்க. ஆனால் கொடைக்கானல் வெயில் பொழந்து எடுக்குது. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம கொடைக்கானலில் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் கிளம்பிட்டோம். லாஸ்ட் vlog பார்த்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பல்லங்கி வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக வரனால பெருசாக நான் vlogging எதுவும் பண்ணலை. அதனால வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஸோ மறக்காமல் நம்மளோட போன vlog செக் பண்ணாமல் இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த vlog செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸில் தான் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நானுமே இன்னும் அங்கெல்லாம் போனதில்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட்டில் எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு அடுத்தடுத்து ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸ்க்கும் மோட்டிவேஷனாகவே இருக்க போகுது. கிளம்பலாம். ஸோ ஃபேமிலி நம்ம கிளம்பியாச்சுங்க இங்கேருந்து. ஸோ நம்ம வீட்டில் இருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வந்து இன்னும் நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக ஒரு 20லேருந்து ஒரு 22க்குள்ளே தாங்க இருக்கும். எக்ஸாக்டாக எவ்வளோன்னு கரெக்டாக தெரில. ஸோ வந்து கொடைக்கானல்லேருந்து நம்ம வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறது எப்படின்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் கீழேருந்து வரீங்கனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அங்கே நான் கரெக்டாக எப்படியும் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரோட் கட் பண்ணி தான் உள்ளே போவோம். அங்கனுக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன் எங்கனுக்குள்ளே கட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் வந்து கரெக்டாக 2:15 ஆயிடுச்சுங்க. ஸோ எப்படியோ போகிறதுக்கு 1 hour ஆயிரும்னு நினைக்கிறேன். போகிறதுக்கு 1 hour, வரதுக்கு 1 hour. போயிட்டு சும்மா சாதாரணமாக ஃபால்ஸை மட்டும் ஒரு vlog எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே திரும்ப வந்துடலாங்க. ஸோ பெட்ரோல் ஆஸ் யூஷுவல் பிளிங்கிங்கில் தாங்க இருக்குது. போகும்போது வேணால் ஒரு 200க்கு போட்டுக்கலாம், ஏன்னா அவ்வளோதான் காசு இருக்குது நம்மள்கிட்ட. அண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வர வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி யார் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் போகிறோம். ரீசன் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒர்க் இருக்குனால அவனால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அவன் வந்து 3 o'clock 4 o'clock மேலே போகலான்னா நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னான். நம்மளுக்கு அந்த டைம் வந்து இங்கே கொஞ்சம் பிஸியாக இருப்போங்க, அதனால நம்மளால் போக முடியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம இங்கே போயிட்டு வந்துடுறேன்டா, நம்ம அடுத்து போகும்போது போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டேன். லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க, பல்லங்கி போயிருப்போம். நம்மளால் உண்மையை சொல்லணுன்னா நம்மளால் சுத்தமாக அன்றைக்கி ஃபுல் டயர்டுங்க. என்னன்னே தெரில, அன்றைக்கி நம்மளால் கரெக்டாக vlogging அப்படின்னு பண்ணவே முடியல. அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதனால சரி இன்றைக்கி நம்ம vlog பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஒரு பிளான் அப்படின்னாங்க, நானும் இங்கே கொடைக்கானலில் இன்னொரு யூடியூபர் இருக்கார், மாரி ப்ரோ அப்படின்னு மாரி ரைடர். அவங்களோட சேனல் வேணால் நான் ஐ பட்டனில் தரேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அவரும் சூப்பர் கண்டென்ட்லாம் பண்ணுறாரு, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து அவரும் நானும் வந்து இன்றைக்கி என்ன பிளான்னா, மேகமலை போனோம் அப்படின்ற மாதிரி பிளானு. ஆக்சுவலாக நான் நேற்று கேட்டேன், அவர் வந்து அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ரிலேஷன் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, சரி ஓகே ப்ரோ, என்கிட்ட ஸ்டாக் இல்லை, இன்னும் ஒரு எபிசோட் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் போகிறதுக்கு வீடியோஸ் இல்லை, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிவிட்டு மேகமலைக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணேங்க. எல்லாமே எங்கெங்கே போகலாம் அப்படின்றத முதல் கொண்டு நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து நம்மளால் போக முடியல. ரீசன் என்னென்னா, கொஞ்சம் மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுங்க, அதனால நம்மளால் போக முடியல. மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இதோ எப்படி வரோம் லூஸ். இப்படி தாங்க ஏறி வந்தவங்களெல்லாம் வந்துட்டு கெட்ட வார்த்தை நானும் அது முடிஞ்ச அளவுக்கு பேசக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். நம்மள அறியாமையே அது வந்துடுதுங்க. அதான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், மேகமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நைட்டு ஃபுல்லாக எனக்கு 3 o'clock ஒரு சுத்தமாக தூக்கமே இல்லை. ஏன்னா நான் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கே 2:30 ஆயிடுச்சு. 2:30க்கு அப்புறம் நான் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் கரெக்டாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக எனக்கு தூக்கம் வரலைங்க. அதனால சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3:30 சம்திங் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கியிருப்பேன். நம்ம வந்து தனுஷ்கோடி ரைடுக்கு போகலாம் நானும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது டிலே ஆகிட்டே இருக்குது, என்னன்னே தெரிலங்க. ஆக்சுவலாக இந்த வீக் வந்து நம்ம தனுஷ்கோடியில் இருக்க வேண்டியது, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, இந்த டே வந்து நம்ம தனுஷ்கோடியில் vlog எடுத்துகிட்டு அங்கே இருக்க வேண்டியது. நம்ம பிளான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ரீசன் என்னென்னா, தனுஷ்கோடி வந்து போனால் வந்துட்டு அது ரொம்ப லாங் இல்லைங்க. ஸோ வந்து நம்ம கூட கோ ரைடர்ஸு அப்படி இல்லைனா பின்னாடி பில்லியன் பார்ட்னர்ஸ் யாராவது இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன்.
என்னன்னே தெரில, எனக்கே மைண்டு வந்து இப்போதைக்கு அங்கே வேணான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்துட்டேன். ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. ஸோ வந்து கூடிய சீக்கிரம் தனுஷ்கோடி ரைடு மேக்ஸிமம் இப்போதைக்கு நம்ம அந்த ரைட் பண்ண மாட்டோம் தாங்க நினைக்கிறேன். ரீசன் என்னென்னா, அடுத்த மந்த்லேருந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிரும். ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் வந்து கண்டிப்பாக நோன்பு வச்சுட்டு, அதாவது ஃபாஸ்டிங் வச்சுட்டு நம்மளால் ரைட் பண்ண முடியாது. பார்க்கலாங்க. அது நானும் வந்துட்டு முக்கால்வாசி நிறையா ஃபுல்லாக கொடைக்கானல் கண்டென்ட்டே கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா ரம்ஜான் டைமில், அந்த மந்த் டைமில் நோன்பு வச்சுட்டு ரைட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குங்க. அதுக்காக அதையும் விட்டுறக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடைக்கானல் லோக்கலை கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா, முன்னாடி என்னால் ஸ்டாக் எடுத்து வச்சுக்க முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கொடைக்கானல் ஸ்டார் லேக்கில் தான் இருக்கோம். ஓய் இங்கேருந்து போகிறது கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. பைக்கர்ஸ் தான் நிற்கிறாங்கங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாங்க, நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட பைக்கர்ஸ்டெல்லாம் நான் ரொம்ப பழகினேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். எல்லாருமே பிகினர் யூடியூபர்ஸ் தாங்க, நம்மள மாதிரி தான். எல்லாம் இப்படி தாங்க போவாங்க. பார்த்தீங்களா எப்படி போனாங்கன்னு? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர் யூடியூபர்ஸ் தான். ஸோ வந்து கரெக்டாக நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நான் சும்மா எதார்த்தமாக ரேண்டமாக தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டு நிறைய ரைடெலாம் பிளான் பண்ணிட்டோங்க அந்த டைமில். ஸோ வந்து இதுதாங்க பைக்கர்ஸோட பாண்டுங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இருக்கட்டுமே, நம்ம ஃப்ரெண்டு விட்டுருங்க. ஃப்ரெண்டு இல்லாமல் மற்றவங்க யார்கிட்டையாவது வாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக யாருமே வரமாட்டாங்க. ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் பைக்கர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ வந்து அவங்களும் நம்மளோட மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. அண்ட் யூடியூபர் அப்படின்றனால அவங்களுமே நம்ம மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ போகணும், வீடியோஸ் எடுக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரைடில் நிறையா பிளான் பண்ணிட்டோங்க. இப்போதைக்கு நம்மளால் ரைட் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக சொல்கிறேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரைட் பிளான்லாம் இருக்குங்க. அண்ட் வந்து அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்ற ஐடியாவே இல்லைங்க. ஃபுல்லாக என்னன்னே தெரில. திடீர்னு ஒரு மீடியா மேலே ஒரு க்ரேஸு, திடீர்னு மீடியா மேலே ஒரு ஆசை, திடீர்னு நம்ம ஒரு யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இப்போ என்னன்னா, அது ஏன்டா வந்துச்சுன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னே தெரிலங்க. நம்ம பாட்டுக்கு ரேண்டமாக எப்பவும் போலயே காலேஜ் முடிக்கிறோமா, அதில் ஏதாவது ஒரு 10,000 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தோமா, 4-5 வருஷம் வேலைக்கு போய் சம்பாரிச்சோமா, ஓட்டணுமான்னு இல்லாமல் நம்ம வந்து நம்மளுக்கான ஐடென்டிட்டியை தனியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்குள்ளே வந்தது தான் யூடியூப் பிளாட்ஃபார்ம். இப்போ அது ஏன்டா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நேற்று எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க. அது ஏனே தெரில. அது ஒரு சில டைம் வந்து நம்ம என்ன தான் ஃபோக்கஸ்டாக மோட்டிவேட்டடாக இருந்தாலுமே ஒரு சில டைம் வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடிய மாட்டேது. கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு 6 கிலோமீட்டர் சைடு கூட வந்திருக்க மாட்டோம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. சாரி, ½ அன் ஹவரா 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இன்னும் நம்ம போகணுங்க ரொம்ப தூரம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5:30க்குள்ளே நான் கொடைக்கானலுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா 5:30 வரையும் தான் நம்மளுக்கான டைம். 5:30 கூட இல்லை, 5 o'clock தான் நம்மளோட டைமு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ரீச் ஆனால் தான். ஏன்னா வந்துட்டு 5 o'clock மேலே வந்துட்டு கடையை பார்க்கணும். ஸோ ஷாப்புக்கு போகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வந்துடலாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மேகமலை பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோன்னே எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. சரி என்னதை போயிட்டு வ்ளாக்லாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி மேகமலை பிளான்ஸும் பிளானும் கேன்சல். அதனால இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, நம்ம கரெக்டாக இங்கே இருப்போம், இருக்கிற வீடியோஸ் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரையுமே ஒரு போகணுமா கண்டிப்பாக அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் மத்தியானம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி நம்ம வந்து ஒரு கரெக்டாக சோலோவாக ரொம்ப ட்ராவல் பண்ணி வ்ளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இப்படி போயிட்டுருக்கோங்க. ஸோ பைக் ரைட்ஸ் பண்ணும்போதுங்க நான் வந்து சொல்லலாமான்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் சும்மா இந்த பக்கத்தில் கடைக்கு போகிறது அங்கே இங்கே அப்படின்னு போனால் வந்து நான் ஹெல்மெட் போட மாட்டேன். அண்ட் அதுவுமே வந்து நான் கூடிய சீக்கிரம் மாற்றிக்க பார்க்குறேன் நான். ஸோ நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு பைக் ரைடராக இருந்து பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, பைக் நிறைய பைக் வந்து 2 வீலர் நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட் தான் வந்து நம்மளோட லைஃப் வந்து சேவ் பண்ணும். ஸோ ரைடிங் ஜாக்கு
ரைடிங் பேண்ட்டு, பூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு. இது 4 தான் வந்து நம்மளோட கம்ப்ளீட்டாக ஒரு விபத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் மேண்டேட்ரி. ஸோ அப்போ நீ ஏன்டா ரைடிங் ஜாக்கெட் போடாமல் போயிட்டுருக்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம பொழைச்சிக்கணும் அப்படின்றதுனால முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸும் ஹெல்மெட்டும் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதை மட்டும் வாங்கிட்டேங்க. யமஹாவை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ஃபேவரட்டே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் தாங்க. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸில் ஓட்டுறோம், ஹில்ஸில் 45 சம்திங் வருது, 45 48 கூட வச்சுக்கலாங்க. நான் என்ன செக் பண்ணல. யமஹாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பைக் வந்து செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு பைக்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா சுத்தமாக கம்ஃபர்டபுளே இருக்காது. ஏன்னா நம்ம R15 பைக் தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்னால ஸ்போர்ட்ஸு வந்து ட்ராக்குக்கு யூஸ் பண்ணுறது, பிளைன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்குமே தவிர ஒரு லாங்குக்கெலாம் சுத்தமாக கம்ஃபர்டபுள் இல்லை. ஏன்னா நம்ம க்ரௌச் பண்ணி ஓட்டுறனால வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின்லாம் வரும். ஆனால் எனக்கு இதுவரை பேக் பெயின் வந்தது கிடையாது. எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னாங்க ஹேண்ட் பெயின், ரிஸ்ட் பெயின் தான் வந்திருக்கு. ஸோ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பெரிய யூடியூபர்கிட்ட தான் நான் பேசினேன். அவர்கிட்ட பேசினேன், என்ன மனுஷங்க அந்த ஒரு தலகணமே இல்லாத ஒரு மனுஷங்க, எப்படின்னா ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3000 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வச்ச எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆட்டிடியூடில் காட்டுவாங்க. ஆனால் அவர் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. இருந்தாலுமே அன்றைக்கி ஃப்ரீயாக ஜாலியாக கேஷுவலாக பேசினார். கிட்டத்தட்ட நான் பேசினது மட்டுமே கரெக்டாக 1 hour 15 minutes பக்கம் பேசியிருப்பேன். ஸோ வந்து சொன்னார் எப்படிலாம் வீடியோ பண்ணால் எப்படி ரீச் ஆகுன்ற மாதிரி நிறையா பேசினாருங்க. நல்ல தங்கமான மனுஷனாக தான் இருந்தாருங்க. ஸோ பார் ரைசர்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து கரெக்டாக இப்படி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனையே இருக்காது. பார்ப்போங்க அது என்னென்னு. அது 1700 சம்திங் சொன்னார். அது என்னன்னு தெரில, அவர் கம்மியாக வாங்கி தரேன்னு சொன்னாருங்க. ஸோ ஐ திங்க் இப்போ நம்ம vlog எடுக்க ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம்ல, இது மேக்ஸிமம் 1 or 2 எபிசோட்ஸ் வருங்க. ஸோ ஏன்னா ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா வந்து உங்கள் யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. அதனால் நான் அப்பப்போ குட்டி குட்டியாகவே போடுறேன். நான் மேக்ஸிமம் 20 minutes 25 minutesல இனிமேல் எல்லா vlogகையும் முடிக்க ட்ரை பண்ணுறேங்க நான். அண்ட் வந்து எனக்கு எதனால இந்த மீடியாவில் ஆசை வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு மைண்ட் ஸ்ட்ரைக் தான், நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுன அந்த ஒரு செகண்ட் தான் வந்து சரி என்னோடய ஃப்யூச்சர் வந்து இதில் தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு எனக்குள்ளே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமே வெறுத்த ஒரு டேஸ் தான் நேற்று நைட்டு சொல்லணும். ஏன்னா ரொம்ப என்னன்னே தெரில, ரீசனே இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. நேற்றே என்ன தோணுச்சுன்னா பேசாமல் பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது ரைட் போகலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரையுங்க நம்ம மைண்டில் எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பைக் எடுத்துகிட்டு சும்மா ஒரு 10 நிமிஷங்கிறேன், சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாயிருங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம எங்கனுக்குள்ளே இருக்கோம்னா செம்பனூரில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி வியூ இதுக்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நேராக போய் ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா 2 kilometersலேயே நம்ம சிட்டி வியூக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ சிட்டி வியூ வந்து சன்ரைஸ்க்கு அடிப்பொலியான ஒரு ஸ்பாட்டுங்க. ஸோ செம்மையாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்து எல்லோரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கங்க. சன்ரைஸ் வீடியோஸ் நான் சிட்டி வியூவில் மட்டுமே கிட்டத்தட்ட எப்படி ஒரு 4-5 வீடியோஸ் போட்டிருப்பேன். அண்ட் வந்து இன்ஸ்டாலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வியூஸ் எல்லாமே வந்து டீசெண்டாக போகும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஒரு சன்ரைஸ் வீடியோ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஹைப் ஏற்றி கொடுத்தது. ஸோ வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவே இருக்கும். ஒன்று வந்து நிறைய ஊர்லேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, சன்ரைஸ் பார்க்கணும் ப்ரோ, கொடைக்கானல் எங்கனுக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. சரிங்க, ஓகே, போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாங்க. ப்ரோ 200 அவரே பார்க்குறாருங்க. ஹெல்மெட்லாம் போட்டிருக்கான், கேமராலாம் வச்சுருக்கான். ப்ரோ ஜிபே பண்ணிடலாம். ஸோ ஃபேமிலி எல்லோரும் கொடைக்கானலுக்கு பைக்கில் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ப்ரூஃபை கரெக்டாக வச்சுக்கோங்க. லைசன்ஸ், ஆர்சி புக்கு கரெக்டாக அதுக்கு அதாவது ஒரு வண்டிக்குன்னு தேவையான எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ரீசன் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது.
கரெக்டாக ப்ரூஃப்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ப்ரூஃப் அப்படி எதுவும் சரியாக இல்லை, பைக் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டான மாடிஃபிகேஷன்ஸோடு இருந்தால் மட்டும் அந்த பைக்கை கொண்டு வாங்க. ஏன்னா இங்கெல்லாம் ஃபைன்லாம் போட்டாங்கன்னா நம்மளால் அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கொடைக்கானல் வரதே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நம்ம வருவோம். ஆனால் நம்ம அந்த ஃபைனை கட்டிட்டோன்னா ஏன்டா வந்தோன்ற அளவுக்கு நம்ம யோசிச்சிருவோம். அந்தளவுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க, எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு கொடைக்கானல் பையன், அதனால தான் சொல்கிறேன் நான். ஏன்னா எல்லாமே நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் நான். பைக்கு நம்ம ரேப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க, ஸோ எல்லா ஊருக்கும் போகலாங்க. ஸோ எங்கே போனாலும் நம்மளோட பைக் தனியாக தெரியும். அந்த அளவுக்கு நம்மளை ரீச் வந்து கொடுத்துருங்கப்பா. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் இன்னும் இந்த பைக்கும் ஓடுது, நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா நிறையா சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ வீடியோ, தொடர்ந்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் நம்மளோட வீடியோஸை பாருங்கள். இல்லை இந்த கண்டென்ட் நல்லா இல்லடா தௌசிஃப், வேறு ஏதாவது கண்டென்ட் ட்ரை பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னாலும் ஓகேங்க. நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக கேட்பேன். ஸோ பைக் வாங்கினப்போ இருந்த சஸ்பென்சரை விட இப்போ இருக்க சஸ்பென்சர் கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க, எனக்கு என்னன்னே தெரியல. அண்ட் வந்து ஒரு யூடியூபர் கேட்டிருந்தார், என்னென்னா நம்ம லடாக் ரைட் பண்ணுறோம் ப்ரோ ஏப்ரலில், ஸோ வந்து நீங்களும் வரீங்களான்ற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம வந்து பட்ஜெட் வந்து ஒரு டீசெண்டான பட்ஜெட் தான் சொன்னார். ஆனால் நம்மளால் அது அந்த டைமில் நம்மளால் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா அது நம்மளுக்கு அந்த டைம் ஃப்ரீயாக இருக்க மாட்டோம்ல. ஸோ கேப் ஒர்க் இருக்குது, அதனால நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். கூடிய சீக்கிரம் வந்து கேப் ஒர்க்கு முடிஞ்சிடும். கேப் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக யூடியூப்பில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். போன வருஷம் தான் நம்மளால் எதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல, இந்த வருஷமாக அது இருக்கலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்ன தான் இருந்தாலுங்க ஒவ்வொரு நியூ இயருக்கும் நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். ஜிம்முக்கு போகணும், பாடி ஃபிட்னஸ் ஆக்கணும். ஸோ ஒரு கோல் வச்சுருந்தோன்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லுவோம். அது கரெக்டாக மிஞ்சி போனோம், ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணோம், 3ஆவது நாள் சோம்பேறி ஆகி எல்லாமே அது கரெக்டாக இந்த 2025 என்ன ப்ரோக்ராம் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பிளான் பண்ண மாதிரி போகவே மாட்டேது. எத்தனை பேருக்கு இது உங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெக்கார்ட் ஆகுதுங்க. ஸோ வந்து இது வந்து நம்மளோட 2வது கோப்ரோ. என்னோட 2 கோப்ரோ வாங்குற அளவுக்கு நீ என்ன பெரிய கையான்னு கேட்காதீங்க. இது 2வது கோப்ரோ. ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு கோப்ரோ வந்து வாயில் போட்டுருச்சுங்க. ஸோ வந்து என்னாச்சுன்னா ஃபாக் வந்து உள்ளுக்குள்ளே வந்து லென்ஸுக்குள்ளே ஃபாக் கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாகி வாரண்ட்டி கிளைம் பண்ணி புது கோப்ரோ வாங்கிட்டேன். பரவாயில்ல, அதுவும் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தாங்க. ஆனால் அது அந்த பெனிஃபிட் என்னென்னலாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. இங்கே ஊருக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஹெல்மெட்டே இல்லாமல் போகிறாங்க. கொடைக்கானலில் இல்லாத ஹிடன் ஸ்பாட்டே கிடையாதாங்க. நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், நிறைய பிளேசஸில் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம கடைக்கு வரவங்க சொல்கிறாங்க, எனக்கே நிறைய ஸ்பாட் தெரியும் ப்ரோ, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் செம இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:45 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பெருமாள் மலை தாண்டி கீழ் பெருமாள் மலைன்னு சொல்கிற இந்த பிளேஸில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்குங்க. ஃபுல்லாமே வந்து பின்னாடி முன்னாடி ஃபுல்லாக பஸ்ஸு காரு நிறையா போயிட்டு இருந்தது. ஸோ கரெக்டாக கீழ் பெருமாள் மலை தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோடே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃபேமிலி R15 ஏன் எல்லோரும் வாங்குறாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்டிவான லுக்கு சூப்பராக இருக்கும். 2வது விஷயம் மைலேஜ். ஸோ இந்த பைக்கை பார்த்து இவ்வளோ மைலேஜ் தருமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மைலேஜ் கொடுக்கும் நம்மளோட R15. இன்னொரு விஷயம், 3வது விஷயம் என்னென்னா இதோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். R15ஓட இம்ப்ரெஷன்ஸு. அண்ட் R15 வாங்கினதில் ஃப்ரீயாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்தாங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஸ்ட் பெயின், அடுத்து பேக் பெயின், அதுக்கப்புறம் நெக் பெயின். இது 3மே வந்து பைக் வாங்கினாலே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க.
ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் பைக் தாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு அப்படின்றது நம்மளோட எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு அதுக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கான யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ வந்து நம்ம டூரிங் அதை வச்சு டூரிங்லாம் பண்ணோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பைக் ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டூரிங் பண்ண முடியும். ஏன்டா ஒரு மனசாட்சி இல்லாமல் நிப்பாட்டுறீங்களேடா, ஒரு இண்டிகேட்டரில் ஒன்றும் இல்லை. ஸோ ஆங்கிள் நல்லாயிருக்கும்னு நம்புகிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து சம்மரில் வந்து நம்ம கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவீங்க. ஆனால் கொடைக்கானல் வெயில் பொழந்து எடுக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேமராலாம் மூவ் பண்ணிவிட்டு பைக்கில் போகிறது கழுத்துலாம் ஒரு மாதிரி பிடிக்குதுங்க பின்னாடி. அது என்னன்னே தெரில. இவ்வளோ நாள் வந்து நம்ம அடிக்கடி நிறையா தடவை ஃபஸ்ட்டு பைக் வாங்கின புதுசில் ரைடுக்கெலாம் போயிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் போனோம், அங்கே இங்கே நிறையா போயிட்டு இருந்தனால பெருசாக ஒன்றும் தெரியல. ரொம்ப நாளாக பைக்கை நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு மாதிரி விளாக் பண்ணுறோம் அப்படின்னும் போது பின்னாடி அது பழகணும் போலங்க. இன்னொரு 2-3 விளாகுக்கு அப்படி இருக்கும், அது பழகிடுங்க. கைஸ், நம்மளோட R15 மெயின்டைன் பண்ணுறது சொல்கிறேன். எப்படின்னா எப்போவுமேங்க கரெக்டாக ஷோரூமில் 5000 கிலோமீட்டர் சர்வீஸ் கோட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதை வந்து 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிடணும். ஆயில் சர்வீஸு, ஆயில் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிடுங்க. இது பண்ணாலே போதும், பைக் வந்து சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஸ்போர்ட்ஸ் ஆயில் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்போர்ட்ஸ் ஆயில் போயிருங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆயிலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அப்படி ஒரு வேலை இல்லை நம்மளுக்கு பட்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் போயிடலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் நார்மல் ஆயில் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த தடவை தான் வந்து சரி இன்ஜின் தேய்மானம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்ல, நம்ம எப்படியும் குறைஞ்சது ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர்ஸ் பைக் ஓட்டுவோம். சரி, இன்னொரு 10,000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஓடிச்சுன்னா நம்மளுக்கு ஹாப்பி தானே அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ ஃபேமிலி, நான் ஒரு பயங்கரமான ஒரு பிளானில் தான் இருக்கேன். என்னென்னா, நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கள நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானாக இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோவை நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த ஊருக்கு வந்தேன்னா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இதை நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி நான் அதை சொல்லிட்டேன். ஸோ வந்து நீங்கள் எங்கேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அதுதான் எனக்கு அடுத்துன்னு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் ஒரு சம்திங் 640 சப்ஸ்கிரைபர் சம்திங் தான் இருக்குது. ஸோ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை சீக்கிரமாக ரீச் பண்ண வச்சுருக்காங்க. நான் அதை எப்படி சொல்லணுன்னா, ஸோ ஃபேமிலி, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்கிற ப்ரொமோஷன்ஸ்லாம் எந்த மாதிரினா, பெட்டிங் ஆப்ஸாக இருக்கட்டும், கேம்பிளிங்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் கேம்ஸாக இருக்கட்டும், நம்மளோட மணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுற எந்த கேம்ஸுக்குமே நம்ம வந்து அதை அடிமையாயிடக்கூடாது. ஸோ எவ்வளோ பெரிய ஆளாகனா இருக்கட்டும், ஸோ பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்கள நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் லாஸு. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். 500 இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆனுச்சுன்னா திரும்ப 1000 இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம அது திரும்ப லாஸ் ஆனது ரிட்டர்ன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு திரும்ப 1000 இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு பயங்கர அடிமை மாதிரி மாற்றிடும். ஸோ நம்மளோட வாழ்க்கைக்கு கேம்பிளிங் சுத்தமாக செட்டே ஆகாது. நீங்களும் யாரும் பண்ணாதீங்க. அப்படி ஒரு வேளை நம்ம ஃபாலோ பண்ணுற பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆக்ட்ரஸ்லாம் ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆடாக பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதாங்க சொல்கிறேன். ஸோ வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஒரு நம்ம நல்ல ரீச் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு இருக்க இந்த ஹைப்பை வச்சே வந்து ப்ரொமோஷனில் நிறைய சம்பாரிச்சிக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பே கிடையாது. எந்த விஷயத்தை ப்ரொமோஷன் பண்ணுறோன்றது இருக்குல்லங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க பண்ணுற ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆனால் வந்து கேம்பிளிங்ஸை பற்றி ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக மயிலாடும் பாறை அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். இங்கேருந்து பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்க. ஸோ கிளைமேட் சாயந்தரம் டைம்லாம் வந்தோன்னா பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தாச்சு கிட்டத்தட்ட. டைம் வந்து 3 o'clock ஆக போகுதுங்க. ஸோ மறக்காமல் எல்லாம் எந்தெந்த ஊரில் இருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அதுக்கான பலன் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறாங்க. நம்மளும் கிட்டத்தட்ட 40 vlogக்கு மேலே போட்டோங்க. 40வது vlog. இந்த வீடியோ வந்து 40வது vlog-ஆ 41வது vlog-ன்னு நினைக்கிறேன்.
41 நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ 40 வீடியோவில் போட்டு நம்மளுக்கு வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்னும் ரீச் ஆகலை நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பட் பிரச்சனை இல்லைங்க, நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அதுக்கு அந்த கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். என்ன நடக்குதோ அது நடக்கட்டுங்க. நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஏன்னா அது மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு சூப்பராக இருக்குங்க. அது என்ன வண்டி ஒரு மாதிரி எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பைக் ஓட்டும் போது, எதுனாலனே தெரில. ஸோ ஃபேமிலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக மூளையாறுன்ற பிளேஸில் தான் இருக்கோம். இங்கே இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்காடுங்க. ஸோ பண்ணக்காடில் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. பண்ணக்காடு ஃபால்ஸ்ன்னு சொன்னாலே தெரியும். ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், எனக்கே தெரியாது. ஸோ பார்க்கலாம், அங்கே கீழே போயிட்டு எங்கிட்டு போகிறதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து இங்கேனுக்குள்ளே தான் எங்கேயோ ரைட்டில் கட் பண்ணி போன மாதிரி ப்ரோ போட்டிருந்தாரு. அதுக்குள்ளேயா? ஆமாங்க, இதோ இருக்குது பாருங்கள். இந்த இதுக்குள்ளே தாங்க நம்ம போகணுமே. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இறங்கணும். இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேங்க. போய் பார்ப்போமா? பைக் போகும்ல. யா, இதுக்குள்ளே தான் ப்ரோ போனார் அன்னைக்கு. பைக் நிப்பாட்டிட்டு இந்த இதுக்குள்ளே தாங்க நடந்து போகணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி ஓரமாக இங்கே நிப்பாட்டிட்டு போவோங்க. ஏற்றி நிப்பாட்டிட்டு போவோமா? ஓகேங்க, ஓகே. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உள்ளே போகிறத நான் காட்டுறேங்க நான். ஓகே, பாய், டேக் கேர். அமுகு டுமுகு அமால் டுமால்.